முதலாவது ஆன்சருக்கு சரியான விட முதலாவது கேள்விக்கு சரியான விட 2வது ஆன்சராக அமைய போகுது. இது எல்லாத்தையும் சரியா? ஓகே. மார்னிங்ல கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, அப்பதான் விளங்கும் படிக்கிறது. சரி, 2வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் ஈரிதழ் மூக்குழியாக அமைவது. பாருங்க, அப்ப ஈரிதழ் ஒளியாகவும் இருக்க வேண்டுமா, அதே சமயம் அந்த எழுத்து மூக்குழியாகவும் அமைய வேண்டுமா? சரி, அப்ப பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் ஈரிதழ் ஒலிகள் 2 இருக்குது. என்ன எழுத்துக்கள்? இப்பன்னாவும் இம்மன்னாவும் மிஸ். வெரி குட். ஒன்று உப்பண்ணா, அடுத்தது உம்மண்ணா. ஏன் நாம ஈரிதழ் ஒலிகளாக இந்த 2 எழுத்துக்களையுமே சொல்றோம்டா பிள்ளைகள், இந்த இப்பையும் உம்மையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதோ எங்களுடைய இதழ்கள் உதடுகள் ஒட்டிப்படுது, ஒன்றுக்கொன்று டச் பண்ணுது. எனவேதான் இந்த 2 எழுத்துக்களையுமே நாம ஈரிதழ் ஒலிகள் என்று சொல்லுவோம். பாருங்க, அவன் கேள்வியில் உங்களுக்கு ஈரிதழ் ஒலி என்ன கேட்கையில் எப்படி கேட்டான்? ஈரிதழ் மூக்குழி தான் கேட்டிருக்கிறான். எனவேதான் நீங்க அடுத்த விஷயமா பார்க்கணும், மூக்குழி என்றா என்னென்ன எழுத்துக்கள். அதாவது மெல்லின எழுத்துக்கள் ஆறுமே நம்ம மூக்குழிகளாகத்தான் அடையாளப்படுத்துவோம். எனவே பிள்ளைகள், நீங்க ஆன்சராக பார்க்க வேண்டியது ஈரிதழ் ஒலிகளுக்குள்ளேயும் மூக்குழிகளுக்குள்ளேயும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த எழுத்து தான் ஈரிதழ் மூக்குழிகளுக்குள்ள வரும். எந்த எழுத்து பொதுவா அமைய போகுது? இம்மன்னா மிஸ். வெரி குட், இம்மன்னா. எனவே இம்மன்னான்றது பிள்ளைகள் ஒரு ஈரிதழ் ஒலியாகவும் அமையுது, அதே சமயம் அது ஒரு மூக்குழியாகவும் இருக்குது. எனவே ஈரிதழ் மூக்குழின்னு கேட்டால் அது இம்மன்று வரணும். இந்த இடத்துல பிள்ளைகள் நான் கேட்கிறேன், இப்ப ஈரிதழ் வெடிப்புலின்னு கேட்டா என்ன வரணும்? இப்பன்னா மிஸ். வெரி குட், இப்பண்ணா. ஏன்னு சொன்னா இந்த இப்பென்பது ஒரு ஈரிதழ் ஒலியாகவும் இருக்குது, அதே சமயம் வல்லினம் என்ற அடிப்படையில வெடிப்பொலியாகவும் இருக்குது. எனவே அந்த கேட்கிற கேள்வியிட மெத்தடு கேட்ப நீ அந்த 2 வகையும் பார்த்து அதுல மெச்சாகிற ஒரு ஆன்சரை தான் நீங்க எடுக்கணும். சரியா? ஓகே, இது கரெக்டா எல்லாரையும்? ஓ டீச்சர். ஓகே, மிஸ். 3வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். பின்வருவனவற்றுள் பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். அதாவது உங்களுக்கு 5 ஆன்சர்கள் தந்திருப்பாங்க. அந்த 5 விடையிலையுமே 4 விட ஒரே டோன்ல ஒரே ஸ்டைல்ல ஒலிக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் வேறு விதமான ஒரு சவுண்ட்ல அமைய போகுது. அந்த சொல் எதுதான் கேட்கிறார். சரி, முதலாவது பாருங்க பிள்ளைகள், பட்டு. அது இந்த பட்டுன்றதுல பகரமானது பி சவுண்ட்ல ஒலிக்குது, எழுதிட்டு வாங்க. 2வது பாருங்க பணம். அந்த பணம் என்ற சொல்லுலையும் பிள்ளைகள் அந்த பா என்ற எழுத்து பி சவுண்ட்ல தான் ஒலிக்குது. அடுத்தது பாருங்க ஆம்பல். ஆம்பலை பொறுத்தவரையில இந்த சொல்லுல பகரமானது பானாவானது பி சவுண்ட்ல ஒலிக்காம பி சவுண்ட்ல ஒலிக்குது. அதே மாதிரி பாருங்க பரிசு. நாங்க பரிசுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதும் அந்த பா என்ற எழுத்து பி சவுண்ட்ல தான் உச்சரிக்கப்படுது. அதே மாதிரி பத்திரிகை. பத்திரிகைன்னு நாம சொல்லும் போதும் பி சவுண்ட்ல தான் உச்சரிக்கப்படுது. எனவே இந்த 4 ஆன்சரும் பி சவுண்ட்ல உச்சரிக்க ஒரே ஒரு ஆன்சர் தான் பி சவுண்ட்ல உச்சரிக்கும். எனவே இந்த சொல் தான் வேறுபட்டொலிக்கும் சொல்ல அமைப்போம். சரியா? அப்ப இப்படியான கேள்விகள் வந்தன்னு சொன்னா நீங்க உச்சரிச்சு தான் பார்க்கணும். இதுக்குன்னு தனியான நோட்ஸ் ஒன்றும் படிக்க தேவையில்லை. இல்லைங்களா? அப்ப நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்து உச்சரிச்சு பார்த்து அந்த இடத்துல எந்த சொல் வேறுபட்டு நிக்குதோ அதைத்தான் நீங்க ஆன்சராக எடுக்கணும். சரியா? இந்த கேள்வி கிளியரா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆம்பலாக அமைப்போம். கிளியரா? ஓகே. இப்ப 4வது கேள்வி பாருங்க. இந்த கேள்வி குற்றியலுகர புணர்ச்சி நான் ஃபைனல் செமினார்லையும் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். 4வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் குற்றியலுகர புணர்ச்சி இடம்பெற்ற சொல். அதாவது ஒரு குற்றியலுகரமா இருக்கக்கூடிய ஒரு சொல் இன்னொரு சொல்லோட புணர்ச்சி அடைகின்ற பொழுதோ நடைபெறுகின்ற மாற்றத்தை தான் கேட்டிருக்கிறது. சரி, என்ன ஆன்சர் வரும் போல? 2வது ஆன்சர் மிஸ். வெரி குட். கதைச்சிங்களா யாராச்சும்? இல்ல. ஓகே, பாருங்க. அவ நம்ம ஒவ்வொரு ஆன்சரா பார்த்துட்டு போவோம். இது குற்றியலுகர புணர்ச்சியா இல்லையான்னு பார்ப்போம். சரி, முதலாவது பாருங்க பிள்ளைகள், பசுவால்.
இந்த பசுவால் என்ற சொல் உருவாக வேண்டுமென்றால் பசு என்ற சொல்லுடன் வால் என்ற சொல் சேர்ந்தால்தான் பிள்ளைகள் பசுவால் என்ற ஒரு தனி சொல் உருவாகும். எனவே நாங்க முதலாவது இதை பிரிச்சு கொள்ளணும். என்னென்ன 2 சொற்கள் சேர்ந்து உருவாக இருக்குது என்று ஆரம்பத்துல பிரிக்கும். பிரிச்சதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் பார்க்கணும் இந்த புணர்ச்சியில் இருக்கக்கூடிய முதலாவது சொல் நிலைமொழியாக வரக்கூடிய சொல் ஒரு குற்றியலுகர சொல்லா இல்லையா என்று பார்க்கணும். சரி, உதாரணம் பாருங்க, பசுன்றது ஒரு குற்றியலுகர சொல்லா இல்ல மிஸ். இல்ல. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? மிஸ் இதுல வந்து அந்த பானா வந்து மிஸ் குற்றெழுத்து தானே மிஸ், குற்றெழுத்து வராதே மிஸ். வெரி குட். அதாவது பிள்ளைகள் ஒரு குற்றியலுகர சொல்லாக அமைய வேண்டுமாயிருந்தால் ஒரு அடிப்படை தெரியும் எங்களுக்கு, அந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து எப்பயுமே குசுடு துகுருல ஒரு எழுத்தாக இருக்க வேண்டும்னு சொல்லி. அப்ப அந்த வகையில இங்க குசுடு துகுருள் இருக்கக்கூடிய சூனா வந்திருக்குது. ஆனால் அந்த சூனாக்கு முன்னுள்ள எழுத்தை பார்த்தால் பாண்டு இருக்குது. பாண்டது பிள்ளைகள் ஒரு குறில் எழுத்து. எனவே குற்றியலுகரத்துல குறில் எழுத்துக்கள் அமையக்கூடாது. எனவேதான் இது ஒரு குறிலெழுத்தாக இருக்கிறதால, அதுவும் தனி குறிலெழுத்தா இருக்கிறதால இது எங்களுக்கு குற்றியலுகர சொல்லாக எடுக்க முடியாது. இதுவே இந்த இடத்துல பாசு ஒன்று வந்திருந்தேன்னு சொன்னா இது எங்களுக்கு தாராளமாக குற்றியலுகரம் என்று சொல்லலாம். ஏன், இறுதி எழுத்து குசுடுத்து குருவில் ஒரு எழுத்தாக அமையுது. அதே மாதிரி அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஒரு தனி குற்றெழுத்து இல்லாம ஒரு நெட்டெழுத்தாக அமையுது. எனவே இது எங்களுக்கு வேணுமென்றால் குற்றியலுகரமாக எடுக்கலாம். ஆனால் பசு என்ற சொல்ல எங்களுக்கு ஒரு நாளும் குற்றியலுகரமாக எடுக்க இயலாது. எனவே பிள்ளைகள் இது குற்றியலுகர சொல் இல்லைன்றதால இதை நாங்க ஆன்சரா பார்ப்போமா? இது குற்றியலுகர புணர்ச்சி அடைகிறது எப்படின்னு பார்க்கணுமா? திருவை குற்றியலுகர புணர்ச்சியா இல்லையான்னு பார்க்கணுமா இருந்தா முதலாவது பார்க்கணும் குற்றியலுகர சொல்லாண்டு. அது சொல்லு இல்லையா, அப்ப எங்களுக்கு ஆன்சராக வராது. இது கிளியரா? ஓ மிஸ். ஓகே டீச்சர். அடுத்தது பாருங்க, பட்டாடை. இந்த பட்டாடை என்ற சொல் பிள்ளைகள் எந்த 2 சொற்கள் சேர்ந்து உருவாகிறது? பட்டு சக ஆடை. வெரி குட். பட்டு சக ஆடைதான் பிள்ளைகள் பட்டாடை. அவ நீங்க எப்பயுமே முதலாவது பார்க்கணும், உங்களுக்கு குற்றியலுகர புணர்ச்சி இடம்பெற்றதா இல்லையான ஒரு கேள்வி வந்தால் நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த சொல்லின் நிலைமொழியாக வரக்கூடிய சொல் ஒரு குற்றியலுகரமா இல்லையான்னு பாருங்க. சரி, முதலாவது பாருங்க, பட்டு என்பது குற்றியலுகரமா? ஓ மிஸ். வெரி குட். ஓ, அப்ப குற்றியலுகரம்னு சொன்னா இது எந்த வகை என்று சொல்லுங்க? வன்தொடர் மிஸ், வன்தொடர் குற்றியலுகரம். வெரி குட். இது வன்தொடர் குற்றியலுகரம். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், ஒரு குற்றியலுகர சொல்லு இருக்க வேணுமாக இருந்தால் இறுதி எழுத்து கட்டாயம் குசுடு துகுருல ஒரு எழுத்தா இருக்கணும். அப்படி ஒரு எழுத்து அமைகின்ற பொழுதோ அதற்கு முன்னால் உள்ள எழுத்து இட்டன்னாவாக இருக்குது. பாருங்க, இட்டன்னான்னு சொல்றது கச்சடு தப்பறல ஒரு எழுத்து, அதாவது வல்லினத்துல ஒரு எழுத்து. எனவேதான் வல்லினமையை அடுத்து குசுடு துப்புருவுல ஒரு எழுத்து அமைஞ்சிருக்கிறதால இதுக்கு நாங்க சொல்லுவோம் வன்தொடர் குற்றியலுகரம். சரியா? எனவேதான் அவைங்களுக்கு ஆன்சரை பார்க்கலாம். இது ஒரு குற்றியலுகர சொல்லா இருக்குது. இந்த சொல் தான் ஆடை என்ற சொல்லோட புணர்ந்து பட்டாடையாக மாறி இருக்குது. பாருங்க, இத புணரும் போது ஒரு மாற்றம் நடக்குது. பாருங்க, பட்டு சகாடை பட்டாடை என்று வந்திருக்குது. இப்போ இந்த டூனாவை பொறுத்தவரையில பிள்ளைகள் இவர் எந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து உருவாகிறவர்டா இவருக்குள்ள இட்டன்னா என்ற எழுத்தும் டூனா என்ற எழுத்தும் இருக்குது. ஓமா இல்லையா? இவருக்குள்ள இட்டென்ற எழுத்தும் டூ என்ற எழுத்தும் இருக்கு. அப்ப இந்த 2 சொற்களும் புணர்கின்ற டைம்ல சேருகின்ற டைம்ல இந்த டூனாக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த டூல இருக்கக்கூடிய ஊனா இல்லாமல் போய்த்திடுவார், கெட்டு போயிடுவாரு. அவ கெட்டு போனால் டூல எந்த எழுத்து மிச்சமாகும்? வெரி குட். அப்ப இட்டென்ன மிச்சமாக இருந்தால் இப்ப இவர் யாரோட போய் சேருவாருன்னு சொன்னான்? வெரி குட். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆவோட போய்த்து தான் சேரும். எனவே இட்சஹா பிள்ளைகள் டாவாக மாறும். அந்த டா தான் இங்குள்ள டா. எனவேதான் பட்டு சகாடை பட்டாடையாக உருவாக்கம் பெற்றது. இது கிளியரா?
இது விளங்கிட்டா? ஓ டீச்சர். ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க, பனையோலை. அப்ப பனையோலை என்று சொல்றது பிள்ளைகள், பனை என்ற சொல்லும் ஓலை என்ற இன்னொரு சொல்லும் சேர்ந்து உருவாக்கம் பெற்றது. முதலாவது நான் பார்க்கணும், இது குற்றியலுகர புணர்ச்சியா இல்லையா, புணர்தல் எப்படி நடந்தது பாக்குறதையும் விட நாங்க என்ன பார்க்கணும், நிலைமொழியாக வந்திருக்கக்கூடிய சொல் ஒரு குற்றியலுகர சொல்லா இல்லையான்னு பார்க்கணும். பாருங்க, பனை என்பது குற்றியலுகர சொல்லா? இல்ல மிஸ். இல்ல. அப்ப இது ஆன்சருக்குள்ள எடுக்கலுமா நமக்கு? இல்ல மிஸ். இல்ல. அடுத்தது பாருங்க, கண்ணால். கண்ணால் என்று சொல்றது என்னென்ற பிள்ளைகள், கண் என்ற நிலைமொழியும் ஆள் என்ற வரைமொழியும் சேர்ந்து உருவாக்கம் பெற்றதுதான் கண்ணால். இப்ப பாருங்க, நிலைமொழியாக இருக்கக்கூடிய கண் என்ற சொல் ஒரு குற்றியலுகர சொல். குற்றியலுகரமா? இல்ல மிஸ். இல்ல. எனவே அது ஆன்சராக எடுக்க இயலாது. அடுத்தது பாருங்க, கதவால். கதவால் என்று சொல்றது பிள்ளைகள், கதவு சக ஆள்தான் கதவால். இவ பாருங்க, நிலைமொழியாக இருக்கக்கூடிய கதவு ஒரு குற்றியலுகர சொல்லா? இல்ல மிஸ். இல்ல. ஏன்? இதுல குற்றியலுகரமா இருக்கணுமா இருந்தா கட்டாயம் அந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து லாஸ்ட் லெட்டர் குசுடுத்து புருவா இருக்கணும். எப்படி? ஷுட் பி எதுக்குள்ள இருக்கணும்? கு சுடு டு ஃபூரு, அந்த 6 எழுத்துக்குள்ள ஒரு எழுத்தாக கட்டாயம் இருக்கணும். சரியா? இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அப்போ கதவு என்ற சொல் குற்றியலுகரத்துக்குள்ள வார இல்லைன்றதால எங்களுக்கு ஆன்சராக அது இருக்குதுதான். எனவே இது ஆன்சராக வரப்போறது பட்டாடை. அது கிளியரா? அதுல மட்டும் தான் குற்றியலுகர சொல் இருக்கு. அஞ்சாவது கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொல். எது ஆன்சர்? கடல் அலை மிஸ். வெரி குட். அடுத்த பிள்ளைகள் கதைங்க, அப்பதான் படிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா விளங்கும். சரி. கடல் அலை. இந்த கடல் அலை என்ற சொல் பிள்ளைகள், கடல் என்ற நிலைமொழியும் அலை என்ற வரைமொழியும் சேர்ந்து உருவாக்கம் பெற்றதுதான் கடல் அலை. சரி. அப்ப இதை சேருகின்ற பொழுதும் என்ன நடக்குதுன்றா, இந்த இல்லன்னா ஆனாவோட போய் சேரும். இல் ஆனாவோட போய் சேர்ந்தா எதுவாக மாறும்? அந்த உருவாகினதான் இங்குள்ள கடன்றது அப்படி இருக்குது, அலையில் இருக்கக்கூடிய இப்படி இருக்குது. எனவே பிள்ளைகள், நீங்க சில பிள்ளை நினைக்கலாம், இந்த இல்லன்னு ஆனாவோடு சேர்ந்து லாவாக மாறி இருக்குதானே, அதனால நாம இது இயல்பு எடுக்கலாம். ஏண்டா பிள்ளைகள், இயல்பாகவே இல்லுமாவும் சேர்ந்தா லாதானே, அது இக்காலத்துக்கும் மாறாது, அது இயல்பு. எனவேதான் இந்த கடலலை என்றதுல இள்ளுமாவும் சேர்ந்து இயல்பாக லா என்று மாறினதாலதான் இந்த கடலலை என்றதுக்கு நாங்க இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். விளங்குனதா? இந்த இள்ளுமாவும் இயல்பாகவே லா என்ற எழுத்துக்குரியது. எனவேதான் அது இயல்பாக உருவாகினதால அதுக்கு நாங்க சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி. அடுத்தது பாருங்க, கண்ணிமை. கண்ணிமையை பொறுத்த வரையில கண் என்று சொல்லும் இமை என்று சொல்லும் சேர்ந்துதான் கண்ணிமை என்று உருவாகி இருக்குது. கண் என்ற நிலைமொழியும் இமை என்ற வரைமொழியும் சேர்ந்து உருவாக்கம் வச்சிருக்கு. அப்ப இந்த 2 சொல்லும் சேர்ந்ததால வந்த சொல் என்னன்னு சொன்னா கண்ணிமை என்று மாறி இருக்கு. இப்ப நாம பார்ப்போம் இதுல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது. சரி, கண் என்ற சொல் அப்படியே இருக்குது, இமையில் இருக்கக்கூடிய இங்க இமை இங்க இருக்குது. அதாவது இந்த நீ என்றது சக ஈதான் நீ. எனவே இந்த ஈனாவோடு இந்த மெய்ய பார்த்தால் இமை என்றது இங்க கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இந்த இடையில இருக்கக்கூடிய என்றது யாரு? அவர் எங்க இருந்து வந்தாரு? புதிதா தோன்று. புதிதாக தோன்றி இருக்கிறது. பாருங்க, இந்த கண் என்றதுல இருக்கக்கூடிய நீங்கள் இருக்காது, இங்க இமை என்றது இந்த இதுக்குள்ள இருக்குது. அப்போ இந்த என்றது அவர் எங்கிருந்து வந்தாரு? அவர் இல்லையே, ஆரம்பத்துல அவர் இருக்க இல்லையே. அவர் எங்கிருந்து வந்தார் என்றால், இவரு எப்ப வந்தாரு? கண் என்ற சொல்லும் இமை என்ற சொல்லும் சேருகின்ற பொழுதோ இடையில புதிதாக தோன்றினவர் தான் பிள்ளைகள் இவர்.
எனவே கன்னிமை என்றதுக்கு நாங்க சொல்லுவோம் தோன்றல் விகாரம். இப்படி சொல்லுவோம் தோன்றல் விகாரம். ஏனென்றா இந்த இரண்டு சொற்களும் சேருகின்ற பொழுதோ இடையில புதிதாக வந்தவர். எனவே இவர் ஒரு தோன்றல் விகாரம். கிளியரா? ஓகே. அடுத்தது பாருங்க பன்னிசை. பன்னிசை என்றது பிள்ளைகள் பண் என்ற சொல்லும் இசை என்ற இன்னொரு சொல்லும் சேர்ந்து உருவாக்கம் பெற்றது. அப்ப இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்ததால வந்த தனி சொல்லதுண்டா பன்னிசை. இப்ப நாம பார்ப்போம். பாருங்க பன்னென்றது அப்படியே இருக்குது, இசை என்றது இந்த நிசை என்றதுல இருக்குது. நீங்க பிரிங்க சக ஈதான் இசை நீ. எனவே இந்த ஈயும் செய்யும் சேர்ந்து இசையாக இருக்குது. அப்போ இந்த இன் என்பது யாரு? அவர் எங்கிருந்து வந்தார் என்றால் அவரு எங்கிருந்து வந்தாரு? இந்த இரண்டு சொற்களும் சேருகின்ற பொழுதோ இடையில புதிதாக தோன்றின ஒரு எழுத்துதான் இந்த இன்னா. எனவே இதுக்கு நாம சொல்லுவோம் தோன்றல் விகாரம் என்று சொல்லி. கிளியரா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள் விண்ணொளி. விண்ணொளி என்று சொல்றது விண்ணென்ற எழுத்தும் விண்ணென்ற நிலைமொழியும் ஒளி என்ற வரைமொழியும் சேர்ந்து உருவாக்கம் பெற்றதுதான் விண்ணொளி. அப்ப இது சேர்ந்ததால லாஸ்டாக வந்த தனிச்சொல் இது. இப்ப நாம பார்ப்போம். பாருங்க விண் என்ற அதே இருக்குது, ஒளி என்றது இந்த நொழி என்பதுக்குள்ள இருக்குது. நோவை பிரிங்க சக ஓதான் நோ. எனவே இந்த ஓ லி எடுக்கலாம் ஒளி. அப்ப இந்த இன் என்பது எங்காலிருந்து வந்தாரு? இவரு புதிதாக தோன்றி இருக்கிறார். வெரி குட். எனவே இதுவும் பிள்ளைகள் தோன்றல் விகாரமாக வரும். சரி, அடுத்தது பாருங்க காலாட்படை. காலாட்படை என்றது என்ன? ரெண்டு சொற்கள் சேர்ந்து எப்படி காலாட்படை பிரிச்சு காட்டுங்க. என்னது? கால் சகப்படை. சகப்படை. கால் சக காலாட்படை பிரிச்சு எப்படி வரும்? கால் சகப்படை. அது விளங்குதோ? ஓகே. இப்போ இது இறுதியாக எப்படி உருவாகினது? காலாட்படைன்னு சொல்றது காலாட்படையாக மாறி இருக்குது. காலாட்படையாக இற்றன வந்து காலாட்படையாக மாறி இருக்குது. எனவே இங்க இல்லன்னா எதுவாக மாற்றமடைஞ்சிருக்குது? இற்றன்னாவாக மாற்றமடைஞ்சிருக்குது. திரிதல் விகாரம். எனவே இது திரிதல் விகாரமாக வரும். சரியா? ஓகே மிஸ். ஓகே. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் எது? முதலாவது கடலலையாக வரும். வெரி குட். சரி, ஆறாவது கேள்வி பாருங்க. அவள் மரபு கவிதையும் எழுதுவாள். சரி, ஆறாவது தானே? பாருங்க அவள் மரபு கவிதையும் எழுதுவாள். இதில் வந்துள்ள உம்முடை சொல் குறிக்கும் பொருள். சரி, என்ன பொருளை குறிக்கும்? அவள் மரபு கவிதையும் எழுதுவாள். வெரி குட். எச்ச பொருள்ல வந்திருக்குது. நான் சொன்னா இல்லையா? உணர்த்துகின்ற நிறைய பொருள் இருக்குது. என்ற இடைச்சொல் என்னென்ன பொருள்கள் உணர்த்தும் பிள்ளைகள் படிச்சு தந்தனா இல்லையா தியரி கிளாஸ்ல? என்ற சொல் எதிர்மறை பொருளை உணர்த்தும், சிறப்பு பொருளை உணர்த்தும், ஐய பொருளை உணர்த்தும், முற்று, எண், எச்சம், ஆக்கம், வேற என்ன மாற்று வழி, உடனடித்தன்மை, இதெல்லாம் உணர்த்தம் சொல்லி தந்தனா இல்லையா? சொல்லி தந்தேன். ஒவ்வொரு உதாரணங்களையும் காட்டினேன். இப்ப கேக்குறாங்க அவள் மரபு கவிதையும் எழுதுவாள் என்பதுல இந்த என்ற இடைச்சொல் உணர்த்துற பொருள் எது? எது வரும்?
எச்சம். எச்சம். வெரி குட். சரி, அடுத்த ஆன்சரையும் நாம் ஏன் வராது இடத்தை பார்த்துட்டு வருவோம். சரி, முற்றுமை. முற்றுமை என்று வந்தால் பிள்ளைகள் அது என்ன சொல்ல வராங்க? உம்மன்ற இடைச்சொல். முற்றுமை என்று சொல்லுவே ஒரு முழுமையாக முற்று பெற்றதனாக அழைக்கிறது. அது கம்ப்ளீட்டா நடந்து முடிஞ்சு இல்லைங்களா? முற்றுமை என்று சொல்றது இது முற்று அல்லது முற்றுமை இடு கதைக்கலாம். இதுக்கு சில வேளை முற்று கேட்பாங்க அல்லது முற்றுமை இடு தருவாங்க. குழவிக்கொள்ள கூடாது. அவ முற்றுமை என்று சொல்றது என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஆகின தன்மை, முற்று பெற்ற தன்மையை சொல்றாங்க. உதாரணம் நான் என்ன சொல்லி தந்தேன்? எல்லோரும் வந்தார்கள் இல்லைங்களா? எல்லோரும் வந்தார்கள். அப்போ உதாரணமாக நாம ஒரு கூட்டத்துக்கு 100 பேர் எதிர்பார்க்கிறோம் வைங்க. ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துறோம். அதுல 100 பேர் எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா நாங்கள் எதிர்பார்த்தது எத்தனை பேரு? 100 பேர். அதே 100 பேர் அந்த கூட்டத்துக்கு சமூகம் அளிச்சிட்டாங்கன்னு சொன்னா முழுமை அடைஞ்சிட்டதா இல்லையா? 100 பேர் எதிர்பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணினோம். அதே 100 பேர் நம்மட கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. எனவே அங்க கம்ப்ளீட் ஆகிட்டு நாம நினைச்சது கம்ப்ளீட் ஆகிட்டு முழுமை அடைஞ்சிட்டு முற்று பெற்றது. எனவேதான் நாம சொல்லுவோம் எல்லோரும் வந்தார்கள். அந்த எல்லோரும் வந்தார்கள் என்றதுல பிள்ளைகள் அந்த என்று சொல்றதே நாங்க எதிர்பார்த்து எல்லாருமே வந்துட்டாங்க, இனிமே ஒன்று இல்லை, எல்லாம் முற்றுப்பட்டுட்டு எல்லாம் கம்ப்ளீட் என்ற பொருளும் உணர்த்தது. எனவேதான் எல்லோரும் வந்தார்கள் என்றதே முற்று பெற்ற தன்மைக்கும் உணர்த்தது. எனவே நான் சொல்லிக்கிறேன், பேப்பர் டிஸ்கஷன் பண்ணும் போது எழுதிட்டே வாங்க. அப்ப முற்றுமைக்கு கீழால் உதாரணம் போட்டுக் கொள்ளுங்க. எல்லோரும் வந்தார்கள். பாருங்க, எல்லோரும் வந்தார்கள் என்றால் அதுல யாரும் வந்ததில்லை, ஒரு குறை இல்லை, எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ அது எல்லோரும் வந்ததில் இருக்கக்கூடிய உம்மன்னா ஒரு முழுமை தன்மை, முற்று பெற்ற தன்மைய உணர்த்தி இருக்கு. அது விளங்கினதா? ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, எண்ணுண்மை. இந்த எண்ணுண்மை என்றது எங்களுக்கு எண் பொருள் என்றும் கதைக்கலாம். அதாவது பிள்ளைகள் இந்த எண்ணுண்மை என்றது நாம எப்படியான சந்தர்ப்பங்களை சொல்லுவோம் என்றால் நாங்க கவுண்ட் பண்ணுவோம் தானே, எண்ணுவோம். 1 2 3 அல்லது 3 2 5, வேற என்ன சொல்லலாம், 4 2 6 இப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்றோமே, எண்ணுகிறோம். இப்படி எண்ணுவதற்காக நாம அந்த என்ற சொல்ல பயன்படுத்துறதால அங்குள்ள என்ற சொல் எண்ணிக்கையை குறிக்கிறது, அதாவது எண்ணுற தன்மையை குறிக்குது. பாருங்க, 3 2 எத்தனை வரும் கூட்டினால்? 5. எனவே நாம எப்படி சொல்லுவோம்? 3 2 5. எனவே இங்க இருக்கக்கூடிய என்றதே எந்த பொருள் உணர்த்திருந்தா எண்ணுகிற தன்மையை காட்டுது, கவுண்ட் பண்ற விதத்தை காட்டுது. எனவேதான் இது எண்ணும் பைக்குள்ள வருது. அதெல்லாம் எங்களுக்கு நாம இப்படி சொல்லுவோம் தானே, நானும் நீயும் அவனும். இப்படி நாம நாளை சுற்றுலா போறோம், எப்படி யார் யாரு போறோம்னு சொல்லுவோம், நானும் நீயும் அவனும் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொருத்தராக நாம எண்ணுறோம். நீ, அவன், நானும் நீயும் அவனும் கமாலும் விமலனும் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஆட்கள் ஒவ்வொருவரும் நாம எண்ணிட்டு போறோம். எனவேதான் இதுக்கு நாம சொல்லுவோம் எண்ணுண்மை. உதாரணத்தை எழுதிட்டு வாங்கலாம். அடுத்தது பாருங்க, உயர்வு சிறப்பு. இந்த சிறப்பு பொறுத்தவரையில பிள்ளைகள் உயர்வு சிறப்பு தாழ்வு சிறப்புன்னு 2 இருக்கு. அதுல உயர்வு சிறப்புன்னு சொல்றது என்னன்னா ஒரு விஷயத்தை நாம புகழ்ச்சியாக உயர்வாக நாம கருத்தி பேசினு சொன்னா அது உயர்வு சிறப்பு. உதாரணமாக எப்படி சொல்லலாம், கவிஞரும் போற்றும் மனிதன் இவன். பாருங்க, கவிஞரும் போற்றும் மனிதன் சொன்னா பாருங்க, ஒரு கவிஞரே போற்றக்கூடிய ஒருத்தனா இருந்தால் அவன் உயர்ந்தவனாக இருப்பானா இல்லையா? இருப்பான். எனவேதான் அது உயர்வு சிறப்பை குறிக்கிறது. இங்குள்ள அந்த என்றது உயர்வு சிறப்பு குறிக்கும். வேற என்ன உதாரணம் நான் சொல்லி தந்தேன், அரசரும் வாழாத வாழ்வு வாழ்கிறான். அந்த உதாரணம் சொல்லி தந்தனா இல்லையா? அரசரும் வாழாத வாழ்வு வாழ்கிறான். பிள்ளைகள், அரசன் வாழ்ற வாழ்க்கையே ஒரு தனி வாழ்க்கை, எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு கொண்டுதான் வாழ்வான். அந்த அரசரும் வாழாத ஒரு வாழ்வு வாழ்றான் என்றால் அதையும் தாண்டின ஒரு உயர்வு பெற்ற ஒரு வாழ்க்கையோட அவனுக்கு இருக்கு. எனவேதான் இங்குள்ள என்று சொல்றது உயர்வு சிறப்பை குறிக்கும். எனவேதான் ஒருவனையோ அல்லது ஒரு விஷயத்தையோ நம்ம உயர்வாக கருதி நம்ம கதைக்கும் பொழுதோ அங்கு நாங்க பயன்படுத்துகின்ற அந்த என்ற இடைச்சொல் உயர்வு சிறப்பு உணர்த்தும்.
அதே மாதிரி பிள்ளைகள் எந்த அளவு தூரம் எங்களுக்கு அந்த என்று சொல்ல கொண்டு ஒரு விஷயத்தை உயர்வாக பேச இயலுமோ அதே மாதிரி படுகேவலமா இப்படி மிக தாழ்மையாகவும் பேசலாம். உதாரணம் பாருங்க, நாயிலும் கேவலமானவன். இப்போ நம்ம நாயிலும் கேவலமானவன் என்று சொல்றதுல நம்ம ஒருத்தரை பார்த்து சொன்னோம்டா அதை அவனை நாம தாழ்வா கருதி பேசணுமா இல்ல? ஆமா டீச்சர். நாயை விட நீ கேவலமானவன் சொல்றான். எனவேதான் அங்குள்ள என்பது தாழ்வு சிறப்ப குறிக்குது. இல்லைங்கதா? அது மட்டும் இல்லாம கொலைகாரனிலும் கொடியவன். எப்படி சொல்லுவன்? கொலைகாரனிலும் கொடியவன் சொன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த ஒத்தனாயிருப்பான். எனவேதான் அங்கு இருக்கக்கூடிய அந்த என்பது ஒரு தாழ்வு சிறப்பை குறிக்குது. சரி, அடுத்தது பாருங்க எச்சம். எச்சம் என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு விஷயத்தோட முற்று பெறாமல் தனக்கு பின்னால இன்னொரு விஷயத்தையும் அல்லது இன்னும் பல விஷயங்களையும் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தன்னு சொன்னா அது எச்சம். பாருங்க, முற்றுமைக்கும் எச்சத்துக்கும் இடையில டிஃபரன்ஸ் இருக்குது. முற்றுமைன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்காது, இது ஃபுல் கம்ப்ளீட். ஆனால் எச்சம் என்று சொல்றது அதுக்கு பின்னால் அது இன்னும் பல பல விடயங்களை எதிர்பார்த்து நிற்கும். விளையாடுங்களா? பாருங்க, அவள் மரபு கவிதையும் எழுதுவாள். பாருங்க, அவள் மரபு கவிதை எழுதுவாள் என்றால் அவள் மரபு கவிதை மட்டும்தான் எழுதுவாள், அதோட முடிஞ்சு. ஓமா இல்லையா? வேற எதுவும் அவளுக்கு எழுத தெரியா, அந்த பொருள்ல தானே இருக்குது. ஆனா பிள்ளைகள் இங்க எப்படி சொன்னது? அவள் மரபு கவிதையும் எழுதுவாள் என்று சொன்னேன். அப்போ அங்க பொருள் என்னண்டா, அவளுக்கு மரபு கவிதை மட்டும் எழுத தெரியும், அவள் மரபு கவிதையும் எழுதுவாள் தான். ஆனா அவள் கட்டுரையும் எழுதுவாள், கவிதையும் எழுதுவாள், என்ன நாவலும் எழுதுவாள், சிறுகதையும் எழுதுவாள், கைக்கூவும் எழுதுவாள், வேற என்ன கதையும் எழுதுவாள், நாடகமும் எழுதுவாள். அவளுக்கு பல விஷயங்கள் எழுத தெரியும். எனவேதான் அங்கு மரபு கவிதை எழுதுவாள் என்று சொல்லாம மரபு கவிதையும் எழுதுவாள் என்றால் அவளுக்கு அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இன்னும் விஷயங்கள் எழுத தெரியும் என்றதாலதான் இங்க மரபு கவிதையும் என்றதான் சொன்னான். அப்ப அங்க இருக்கக்கூடிய என்பது அவளுக்கு மரபு கவிதை மட்டுமல்ல, அவளுக்கு இன்னும் பல விஷயங்கள் எழுத தெரியும் என்றதை எடுத்து காட்டுது. எனவேதான் மரபு கவிதையோட மட்டும் முற்று பெறாமல் தனக்கு பின்னால் அடுத்தடுத்த விஷயங்களையும் எதிர்பார்த்து இருக்கிறதே. நாடகம், கவிதை, கவிதை எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும், வேற என்ன நாடகம் எழுத தெரியும், சிறுகதை எழுத தெரியும், கதை எழுத தெரியும்னு சொல்லி பல விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தனக்கு பின்னால. எனவேதான் அங்க இருக்கக்கூடிய என்பது ஒரு எச்சப்பொருள். அடுத்தது பாருங்க, இன்னொரு உதாரணம். நான் மீனும் சாப்பிடுவேன். இப்ப நான் மீனும் சாப்பிடுவேன் என்றதுல பிள்ளைகள், இப்ப இந்த இடத்துல நான் மீன் சாப்பிடுவேன் என்று சொன்னா நான் மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன். நான் இறைச்சியோ வேற என்ன கருவாடோ முட்டையோ மரக்கறிகளோ நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன், நான் மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆனால் நான் மீனும் சாப்பிடுவேன் சொன்னா நான் மீன் மட்டுமா சாப்பிடுவேன்? இல்ல மிஸ், மீனோட சேர்த்து வேற உணவையும் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. மீனும் சாப்பிடுவேன் என்றால் நான் வெரி குட், நான் மீனோட சேர்த்து இன்னும் பல உணவுகளையும் நான் சாப்பிடுறேன். நான் இறைச்சியும் சாப்பிடுவேன், நான் கருவாடும் சாப்பிடுவேன், முட்டையும் சாப்பிடுவேன், மரக்கறியும் சாப்பிடுவேன் சொல்லி தனக்கு பின்னால பல விடயங்களை எதிர்பார்த்திருக்கு. எனவேதான் இங்குள்ள என்பது பொருள வந்திருக்குது. முழுமையடையாமல் இன்னும் பல விஷயங்களை எதிர்பார்த்த வண்ணம் எச்சமாக இருக்குது. இல்லைங்கனதா? எனவே இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க, மலையின் வீழ் அருவி. இங்கு இன்னுருவு தரும் வேற்றுமை பொருள் எது? நீங்கள். வெரி குட், நீங்கள். அதாவது மலையின் வீழ் அருவி முதலாவது பார்க்கணும், இதுல இருக்கக்கூடிய உருவு என்ன அவங்களே தந்துட்டாங்க, இன்னுருவு இருக்குது. சரி, இன்னொரு பிள்ளைகள் 2 வேற்றுமைகளுக்கு இருக்குது. என்னென்ன வேற்றுமைகள்? எந்த வேற்றுமைகள்? 7ஆம் வேற்றுமை. அதோட அப்ப 2 வேற்றுமைகளுக்கு இருக்குது.
அப்ப இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த என்னன்னு சொல்றது எந்த வேற்றுமை பொருள், எந்த வேற்றுமைக்குள்ள எந்த பொருள் உணர்த்துதுன்னு பார்க்கணும். சரி. அதாவது பிள்ளைகள் இந்த 5ஆம் வேற்றுமையில தான் வந்திருக்குது. சரியா? 7ஆம் வேற்றுமையா இருந்தா அது இடப்பொருளை கதைக்கணும். அது வேற. சரியா? பாருங்க. மலையின் வீழ் அருவின்னு சொன்னா பிள்ளைகள், அதுல அர்த்தம் மலை என்ற இடத்திலிருந்து கீழ் நோக்கி விழுகின்ற அருவி. எப்படி? அருவி கொண்டு வரணும் மாதிரி மலையில இருந்துதான் கீழே விழணும். அப்படித்தானே? அப்பதான் ஒரு நீர்வீழ்ச்சி அருவியாக மாறும் அது. அப்ப மலையின் வீழ் அருவின்னு சொன்னால் மலையிலிருந்து விழுகின்ற அருவின்னு அர்த்தம். சரி. அந்த வகையில உங்களுக்கு தெரியும் 5ஆம் வேற்றுமைக்கு 4 பொருள்கள் இருக்குது. நீங்கள், எல்லை, ஒப்பு, ஏது. நீங்கள் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து நீங்கி வருகின்ற தன்மை. அதை குறிக்கும். மரத்திலிருந்து விழுந்தேன், மலையிலிருந்து விழுந்த அருவி. விளங்கினதா? ஒரு இடத்திலிருந்து மேலிலிருந்து கீழ் நோக்கி விழுகின்றது அல்லது ஒரு இடத்திலிருந்து நீங்கிறதை குறிக்கும். சரியா? ஊரிலிருந்து புறப்பட்டேன். மாமா நேற்று ஊரிலிருந்து புறப்பட்டார். அப்ப அதோட மீனிங் என்ன? அவர் ஊர் என்ற இடத்திலிருந்து நீங்கி விட்டாரு, விலகி போயிட்டாரு. எனவேதான் அது நீங்கள் பொருளை குறிக்கும். அடுத்தது எல்லை. எல்லைன்னு சொன்னால் ஒரு எல்லைத்தன்மையை குறிக்கும். எப்படி? இலங்கையின் வடக்கே இந்தியா உள்ளது. அப்போ இலங்கைக்கு வடக்கு எல்லையில தான் இந்தியா இருக்கிறது. விளங்கினதா? எனவே அது எல்லை பொருளை குறிக்குது. அடுத்தது ஒப்பு பொருள். ஒப்புன்னு சொல்றது 2 தன்மைகளுக்கு இடையில கம்பேர் பண்ணக்கூடிய ஒப்பிடக்கூடிய லெவல் இருக்கணும். உதாரணமா எப்படி சொல்லலாம்? என்னில் நல்லவன் அல்லது என்னை விட நல்லவன் என்று சொல்லலாம். எனவே அங்கு 5ஆம் வேற்றுமை ஒப்பு பொருளை உணர்த்துது. பாருங்க, என்னில் நல்லவன் சொன்னா அவன் என்னை விட நல்லவனாய் இருக்கிறான். என்னோடு அவன் ஒப்பிடும் போது அவன் கொஞ்சம் சில பல குணங்களால் அவன் நல்லவனாக தெரிகிறான். எனவே அவன் என்னை விட சிறந்தவன் என்று நாம் ஒப்பிட்டு கதைக்கிறோம். எனவேதான் என்னில் நல்லவன் அல்லது என்னை விட நல்லவன் என்று சொல்றதே ஒப்பு பொருள்ல வருது. அடுத்தது ஏது பொருள். ஏது பொருள் என்று சொல்றது என்ன மீனிங்ல இருக்குது. நான் இதுக்கு முதல் பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். ஏது பொருள் என்றா என்ன? ஏது பொருள்ன்றது என்னது? சிறப்பு சொல்றாரு. அதாவது பிள்ளைகள் ஏது என்றால் காரணம். பாருங்க, தெரியாத பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாம சில பார்ப்போமே, இந்த காரணிகள் தான் இந்த விடயங்கள் தான் ஏதுவாகின்றன, இதற்கு இது ஏதுவாகின்றனன்னு சொல்லுவோம். அப்ப ஏதுவாகின்றன என்ற அர்த்தம் காரணமாகின்றன. எனவே ஏது என்ற அர்த்தம் காரணம். அதாவது ஒருவனுடைய உயர்வுக்கோ அல்லது அவருடைய நல்ல ஒரு விஷயத்துக்கோ காரணமாக அமையக்கூடிய விடயம் தான் ஏதோ. சரியா? உதாரணம் பாருங்க, கல்வியில் பெரியன் கம்பன். எனவே அவர் பெரியவராக தோற்றம் பெறுவதற்கு கல்வியில அந்த அளவு அவர் பெரியவராக இருப்பதற்கான காரணம் எது? கம்பன். கல்வி பெரியவனாக இருப்பதற்கான காரணம் எது பிள்ளைகள்? கல்வி. எனவே கல்வியின் காரணமாகத்தான் அவர் பெரியவராக காணப்படுகிறாரு, பலராலும் போற்றப்படுகிறாரு. எனவே அவர் பெரியவராக உயர்ந்திருப்பதற்கான காரணமாக இங்கு கல்வி அமைகின்றது என்பதால இங்கு கல்வி என்பது ஏது பொருளை வந்திருக்கு. இருக்கக்கூடியது ஏது பொருளை உணர்த்துது. அது விளங்கினதா? அப்போ ஏது பொருள் என்று சொல்றது ஒன்றினுடைய உயர்வுக்கோ அல்லது தாழ்வுக்கோ காரணமாக கூடிய பொருள் தான் ஏது பொருள். சரியா? உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. கல்வியில் பெரியன் கம்பன். ஏன்? அவர் கல்வி கற்ற காரணத்தினாலதான் கம்பன் பெரியவராக இருக்கிறாரு. அப்ப அவர் பெரியவராக இருப்பதற்கான காரணம், அவருடைய உயர்வுக்கு காரணம் அவர் கற்ற கல்வி. அது கிளியரா? ஓகே. எனவே இப்ப பாருங்க, மலையின் கீழ் அருவி என்று சொல்றது எந்த பொருளை உணர்த்தி இருக்கும்? நீங்கள் பொருள். நீங்கள் பொருள். நீங்கள் பொருள். ஏன்? மலையிலிருந்து விழுகின்ற அருவின்னு சொன்னா அந்த அருவி மலை என்ற இடத்தை விட்டு நீங்கி கீழ் நோக்கி வருகின்றது என்று அர்த்தம். எனவேதான் ஒரு இடத்திலிருந்து நீங்கி இன்னொரு இடத்தை அடையுது, மேலிலிருந்து நீங்கி கீழ் நோக்கி வருது. எனவேதான் இது நீங்கள் பொருளாக வரக்கூடும். சரி, அது கிளியரா? ஓகே, வெரி குட். டவுட்டடா கேளுங்க பிள்ளைகள், கதைக்காம இருக்காதீங்க. நீங்க கதைச்சுன்னு சொன்னா தான் உங்களுக்கான தெளிவில்லாத தன்மைகள் இல்லாமல் போகும்.
கடைசி வரை பேசாம இருந்தீங்கன்னு சொன்னா கஷ்டம். ஓகே, 8வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் கூட்டு பெயராக அமையும் சொல். அதாவது கூட்டு பெயர்ன்னு சொல்றது எப்படி உருவாகும்? நான் சொல்லி தந்தேன். 2 சொற்கள் பொருள் தரக்கூடிய வகையில சேருகின்ற பொழுது உருவாகக்கூடிய சொல் தான் கூட்டு பெயர். நல்லா நினைச்சுக்கோங்க பிள்ளைகள். கூட்டு பெயரை பொறுத்தவரையில 2 விதமாக அமையலாம். ஒன்று பெயரோட ஒரு பெயர் சேர்ந்து உருவாகலாம், அல்லது ஒரு வினை சொல்லுடன் ஒரு பெயர் சொல் சேர்ந்து உருவாகலாம். சரி, பெயருடன் ஒரு பெயர் சேர்ந்து உருவாகிறதுக்கு நாம் எடுப்போம் மரப்பட்டி. சரியா? மரப்பட்டி என்ற சொல் எப்படி உருவாகுது? மரம் என்ற ஒரு பெயர் சொல்லும் பெட்டி என்ற ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்துதான் மரப்பட்டி என்ற சொல் உருவாகி இருக்கு. சரியா? அப்படிங்க மரம் என்பதும் ஒரு பெயர் சொல், பெட்டி என்பதும் ஒரு பெயர் சொல். எனவேதான் 2 பெயர் சொற்களினுடைய கூட்டு சேர்க்கையினால் உருவாகினதால மரப்பட்டி என்றது ஒரு கூட்டு பெயர். அதே மாதிரி பாருங்க, ஒரு வினை சொல்லுக்கும் ஒரு பெயர் சொல்லுக்குமான உதாரணம் எரிகணை. எரிகணை எடுத்தா பிள்ளைகள் எரி என்ற வினை சொல்லும் கணை என்ற பெயர் சொல்லும் சேர்ந்து உருவாகிறது. கணை என்பதற்கான அர்த்தம் அம்பு. சரியா? எனவேதான் இங்கு எரி என்பது வினை சொல்லாகவும் கணை என்பது ஒரு பெயர் சொல்லாகவும் இருக்கின்றதால இதுக்கு நாங்க சொல்லும் ஒரு கூட்டு பெயர். ஏன்? வினை சக பெயர்ல வந்திருக்குது. இப்படியான கட்டமைப்புலதான் கூட்டு பெயர்கள் உருவாகும். சரியா? ஓகே, இப்ப சொல்லுங்க, இதுல எது கூட்டு பெயராக இருக்கு? விண்கலம் அடிச்சு. வெரி குட், விண்கலம். என்னன்னு சொன்னா இங்கு விண் என்ற பெயர் சொல்லும் களம் என்ற பெயர் சொல்லும் சேர்ந்துதான் விண்கலம் என்ற ஒரு கூட்டு பெயர் உருவாகி இருக்குது. அடுத்தது பாருங்க, நடவாமை. நடவாமை என்பது என்ன பெயர்? தொழிற்பெயர். வெரி குட், தொழிற்பெயர். அதுலயும் எதிர்மறை தொழிற்பெயர். வந்தான், அது என்ன பெயர்? இது ஒரு வினைச்சொல். வினைச்சொல். மறதி. மறதி என்பது என்ன பெயர்? ஒரு பெயர் சொல். ஆக்க பெயருக்குள் இருக்கு. செய்தது என்ன சொல்? தொழிற்பெயருக்குள்ளேயும் எடுக்கலாம், அதாவது காலம் காட்டும் தொழிற்பெயருக்குள் எடுக்கலாம், அல்லது ஒரு வினை சொல்லா கூட எடுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த கூட்டு பெயருக்கும் ஆக்க பெயருக்கும் இடையிலான டிஃபரன்ஸ். பிள்ளைங்க அது தெளிவா இருக்கணும். கூட்டு பெயர் என்று சொல்றது பிள்ளைகள் அந்த கூட்டு பெயர்ல சேரக்கூடிய 2 சொற்களுமே அர்த்தமுள்ள பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கும். ஆனால் கூட்டு ஆக்க பெயரை பொறுத்தவரையில கூட்டு பெயரை பாருங்களா, கூட்டு பெயரா இருந்தால் அங்க இருக்கக்கூடிய சொற்கள் அனைத்தும் என்னென்ன சொற்கள் சேருதோ அந்த எல்லா சொற்களுமே பொருள் தரக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள சொற்களா இருக்கணும், மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டா இருக்கணும். ஆனால் ஆக்க பெயரை பொறுத்தவரையில 2 சொற்கள் சேருதா அதுல ஒரு சொல்லுக்கு தான் பொருள் இருக்குது, அடுத்த சொல் பொருள் இல்லை. உதாரணம் பார்ப்போமா? பாருங்க, விண்கலம். இதுவே எடுப்போம். விண்கலம் என்றது விண் என்ற சொல்லும் களம் என்ற சொல்லும் சேர்ந்து உருவாகிறது. விண் என்பதற்கும் பொருள் இருக்குது, களம் என்பதற்கும் பொருள் இருக்குது. விண் என்பது இங்கு வாகனத்தை குறிக்குது, களம் என்பது அந்த ஏவுகின்ற அந்த வாகனம். விண் என்பது அந்த வானத்தை குறிக்குது, களம் என்றது அந்த விண்கலத்தினுடைய அந்த வாகனமா இருக்கிற அந்த பகுதியை குறிக்குது. எனவே விண்கலத்துக்கான இந்த 2 சொற்களுக்குமே அர்த்தமுள்ள சொற்களா இருக்குது. ஏன்? ஏதோ ஒரு பொருளை உணர்த்துது. ஓமா இல்லையா? ஓ மிஸ். ஆனால் ஆக்க பெயரை பொறுத்தவரையில 2 சொற்கள் சேருகின்றதா இருந்தால் அதுல ஒரு சொல் தான் பொருள் தரும். கூட்டு பேர் அப்படி இல்லை, 2 சொற்களுமே பொருள் தரும். உதாரணமா பாருங்க, மரப்பெட்டி. மரம் என்பதற்கும் பொருள் இருக்குது, பெட்டி என்பதற்கும் அர்த்தம் இருக்குது. எனவே அது 2மே அர்த்தம் இருக்குது என்றதால கூட்டு பேர். விளங்கினதா? ஆக்க பெயரை பாருங்க, புத்திசாலி. புத்திசாலின்னு எடுத்தால் புத்தி என்ற சொல்லும் சாலி என்ற இன்னொரு சொல்லும் சேர்ந்து உருவாகிறது. இங்கு புத்தி என்றால் ஞானம், அறிவு, மதி என்பதற்கான பொருள் இருக்குது. விளங்கினது? அர்த்தம் ஒன்றை தருது. ஆனால் சாலி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்குதா? இல்ல. எனவே ஆக்க பெயர்களை நீங்க இலகுவா கண்டுபிடிக்கலாம். அதுல வரக்கூடிய ஒரு சொல் தான் பொருள் உள்ளது, அடுத்த சொல் பொருள் இல்லாதது. விளங்கினதா? ஓகே, சரி. 9வது கேள்வி பாருங்க. காலங்காலமாக படித்தவர்களும் தவறிழைக்கிறார்கள். இங்கு படித்தவர் என்பது என்ன பெயருக்குள்ள வரும்?
வினையாளனையும் 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 பெயர் வினையாளனையும் பேர். சரி, நான் வினையாளனையும் பேர் உங்களோட செமினார் கிளாஸ்ல இருக்கட்டும், 2027 கிளாஸ்ல எல்லா கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன் நிறைய தடவை. எனக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. எனிவன், வினையாளனையும் பேருண்டா என்ன? ம், என்னது வினையாளனையும் பேர் என்று சொல்றது? வினைச்சொல்லையும் வினைச்சொல் நிகழ்த்தும் கருத்தாவையும் குறிப்பிடுதல். வெரி குட், வெரி குட் ஷிரா. அதாவது வினையால் அணைகின்ற பேருண்டா என்னண்டா பிள்ளைகள், ஒரு செய்கின்ற நாங்க செய்கின்ற ஏதோ ஒரு வினையையும் அந்த வினையை செய்கின்ற நபரையும் குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் வினையாளனையும் பெயர். சரியா? உதாரணமா பாருங்க, வினையாளனையும் பேர்ல 2 விஷயங்கள் உணர்த்தப்படணும். ஒன்று, செய்கின்ற வினை எது என்று உணர்த்தணும். அதே மாதிரி அந்த வினையை செய்கின்றவர் யார், அந்த வினையை செய்தவர் யார் என்ற அந்த கருத்தாவையும் அந்த நபரையும் உணர்த்த வேண்டும். சரியா? உதாரணமா பாருங்க, நேற்று ஒருவன் வந்தான். எழுதுறேனா? நான் சொல்றேன், நேற்று ஒருவன் வந்தான், அவன் என் தம்பி. அவன் என் தம்பி. பாருங்க, நேற்று ஒருவன் வந்தான், அவன் என் தம்பி. இப்போ எனக்கு இந்த 2யும் சேர்த்து எப்படி தனியா சொல்லலாம்? வெரி குட். நேற்று ஒருவன் வந்தான், அவன் என் தம்பி என்றத எனக்கு இப்படி சொல்லலாம். பாருங்க, நேற்று வந்தவன் என் தம்பி. பாருங்க, இங்கு வந்தவன் என்று சொல்ல பார்த்தால் பிள்ளைகள், நேற்று வந்தவன் என் தம்பி. அப்ப இதுல இருக்கக்கூடிய வந்தான் என்ற சொல்லுல வருகை தருதல் என்ற வினையையும் உணர்த்தப்படுது. வந்தான் என்றால் அங்க நடைபெற்று இருக்கக்கூடிய வினை எது? அதாவது வருதல் என்ற வினை உணர்த்தப்பட்டிருக்குது. எனவே வருதல் என்ற வினையும் உணர்த்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி எவன் அந்த வினையை செஞ்சானோ, எவன் வந்தானோ அந்த நபரும் இந்த சொல்லில் உணர்த்தப்பட்டிருக்குது. நேற்று வந்தவன் என் தம்பி என்றால் அங்கு வந்தவன் யார் பிள்ளைகள்? எந்த தம்பி வந்தவன். எனவே இங்கு வந்தவன் என்று சொல்லானது அவன் வருகை தந்தான் என்ற வினையையும் உணர்த்தது. அதே மாதிரி அந்த வினையை உணர்த்தியவன் என் தம்பிதான் என்றதையும் சுட்டி காட்டுது. எனவேதான் செய்கின்ற வினையையும் அந்த வினையை செய்கின்ற நபரையும் சுட்டி காட்டுமாக இருந்தால் அந்த சொல், அந்த பெயர் வினையாளனையும் பெயராக இருக்கும். விளங்கினதா? அதே மாதிரி நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நேற்று வந்தவனை காணவில்லை. அப்போ இங்க வந்தவன் என்று சொல்றதுல அவன் வருகை தந்தான் என்ற வினையும் உணர்த்தப்படுது, அவன் அவன் செய்த வினையும் உணர்த்தப்படுது. அதே மாதிரி வந்தவன் எவனோ அந்த நபரும் உணர்த்தப்படுது. புரியுங்களா? அதே மாதிரி உண்டவன் சொன்னா பாருங்க, உண்டவன் எழுதுறேன். இப்ப உண்டவன் என்று சொல்றதுல பிள்ளைகள் இங்க உண்ணுதல் என்ற அந்த வினையும் உணர்த்தப்படுது. சாப்பிடுதல் அந்த செஞ்ச வினையும் உணர்த்தப்படுது. எவன் உண்டானோ அந்த உண்ட நபரும் இந்த சொல்லுக்குள்ள உணர்த்தப்படுது. எனவேதான் செய்கின்ற வினையையும் அந்த வினையை செய்த நபரையும் அல்லது அந்த கருத்தாவையும் உணர்த்துமாக இருந்தால் அதுதான் வினையாளனையும் பெயர். சரியா? 2 விஷயங்களும் உணர்த்தப்படணும். ஒன்று, செஞ்ச வினை எது செயலையும் காட்டணும், அந்த செயலை செஞ்ச நபரையும் காட்டணும். இல்லைங்களா? அவ வினையாளனையும் பெயர்கள் பிள்ளைகள் இந்த கட்டமைப்புல உருவாகும். ஒன்று, வினையடி பிளஸ் கால இடைநிலை பிளஸ் படர்க்கும் பெயர்ச்சொல். விளங்குறதா? பாருங்க, இங்க வந்தவன் நாங்க எடுத்தால் உதாரணமாக எப்படி பிரியும்? வாசக என்ன இறந்த ஹாலிடேல எது? வெரி குட். அவன். பாருங்க, இங்கு வா என்பது வினையடி. இங்குள்ள வினையடி தான் செய்கின்ற வினையை உணர்த்தும். வருதல் என்ற வினையை செஞ்சிருக்கிறான் என்று உணர்த்தது. இது கால இடையிலயா இருக்குது. அவன் இங்கு அவன் என்ற படர்க்கை பெயர் சொல்லானது இந்த வினையை உணர்த்தியவனை குறிக்கின்றது, நிகழ்த்தியவனை குறிக்கின்றது.
வருதல் என்ற வினையை எவன் செஞ்சானோ அந்த அவனைத்தான் இந்த படர்க்கை பெயர்ச்சொல் குறிக்குது. எனவேதான் செய்கின்ற செயலையும் அந்த செயலை செஞ்ச ஆலயம் குறிக்குமாக இருந்தால் அது வினையாளனையும் பெயர். சரி, இங்கு கேள்வி பாருங்க. காலங்காலமாக படித்தவர்களும் தவறிழைக்கிறார்கள். இங்கு படித்தவர் என்பது என்ற சொல் எந்த பெயர்? வினையாளனையும் பெயர். பாருங்க, இதுல கட்டமைப்பு பாருங்க. படித்தவர்ன்றது எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? படி சக 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 அவர். இங்கு படி என்ற வினை உணர்த்தப்படுது. அவர் என்பதன் மூலம் எவரவர்கள் படித்தவர்களாக அடையாளப்படுத்தினாங்களோ அவர்கள் இங்க என்ன வெளிக்காட்டப்படுது. எனவேதான் வினையடியும் கால இடைநிலையும் படர்க்கை பெயர் சொல்லும் இருக்குது. எனவே இது ஒரு வினையாளனையும் பெயர். கட்டாயம் பிள்ளைகள், நீங்க வினையாளனையும் பெயராக எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று என்ன பார்க்கணும்? அந்த சொல் செய்யக்கூடிய வினையை உணர்த்தி இருக்குதா, அல்லது அதோட அல்லதல்ல செய்யக்கூடிய வினை உணர்த்தப்பட்டிருக்குதா, அதோட எது உணர்த்தப்பட்டிருக்கணும்? அந்த வினையை செஞ்ச நபர் உணர்த்தப்பட்டிருக்காரா என்றதை கட்டாயம் பார்க்கணும். அது கிளியரா? ஓகே டீச்சர். ஓகே, சரி. அடுத்த கேள்வி பார்ப்போமா? கேள்வி பார்ப்போம். அதுக்கு பிறகு நீங்க சுப ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் எல்லாம் தொடங்கும். சரி, ஓகே. அடுத்த 10வது கேள்வி பாருங்க. வெளிப்பொருள் தரும் ஏகார ஈறு பெற்ற சொல். அதாவது வெளிப்பொருள். வெளிப்பொருள் என்றது எத்தனையாம் வேற்றுமை? வெளிப்பொருள் என்றாலே உங்களுக்கு ஞாபகம். வெரி குட். வெளிப்பொருள் என்றாலே இனிமே உங்களோட மைண்ட்ல இருக்கணும், இது 8ஆம் வேற்றுமை தான் சொல்றேன். எனவே அந்த வெளிப்பொருளை தரக்கூடிய ஏகார ஈறு பெற்ற சொல். சரி, என்ன சொல் வருது? எது? வெரி குட், பெண்ணே. அதாவது பிள்ளைகள், இந்த 8ஆம் வேற்றுமையை நாங்க வெளிப்பொருள் என்று சொல்றோம்டா அங்கு ஒரு நபரை பார்த்து விழிக்கின்ற தன்மை இருக்கணும். இப்படி 8ஆம் வேற்றுமை விழிப்பொருள் என்று சொல்றது நாம எதுக்கு? படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை முன்னிலைப்படுத்தி விழித்து கூறுவதால நாங்க அதுக்கு சொல்லுவோம் விழிப்பொருள் என்று சொல்லுவோம். சரியா? அதுல குறிப்பாக பெண்ணே, கண்ணா, நாம என்ன படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை என்ன சொல்லுவோம்? முன்னிலைப்படுத்தி விழித்து கூறுவோம். எனவேதான் அதுக்கு நாங்க சொல்லுவோம் விழிப்பொருள் பெற்று வரக்கூடிய சொற்கள் என்று. நம்ம என்ன சொல்லலாம்? கண்ணா எங்கே போகிறாய்? சும்மா கண்ணான்னு சொல்லாம அவனை விழிச்சு கூறுறன். கண்ணா நீ எங்கே போகிறாய்ன்னு கேட்கிறேன். அதே மாதிரி அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன் என்று அந்த படர்க்கையில் இருக்கக்கூடிய அம்மா என்றால நாங்க கொஞ்சம் அம்மா என்று நீட்டி விழிச்சு கூறுறேன். எனவேதான் விழிப்பொருள் என்று சொல்றது படர்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை முன்னிலைப்படுத்தி விழித்து கூறுகின்றதால அதுக்கு நாங்க விழிப்பொருள் என்று சொல்லுவோம். அதுல குறிப்பாக பிள்ளைகள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். விழிப்பொருளில் நீ, நான், அவன் என்ற சொற்கள் விழிப்பொருளை ஏற்காது. இல்லைங்கதா? நீயா, நானே, அவனே என்று சொல்லி ஒரு நாளும் நாம விழித்து கூற மாட்டோம். அங்க விழிப்பொருளை ஏற்காது. ஷார்ட் நோட் எடுத்துக்கொள்ளுங்களா? குறிப்பா செமினார் பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. நீ, நான், அவன் இந்த 3 சொற்களுமே விழிப்பொருள்ல வராது. சரியா? அப்போ இங்க நானே என்று தந்திருக்குது, வருமா? வராது மிஸ். வராது. நீயே வருமா? வராது. அப்பிலே, அப்பில பார்த்து நாம விழிக்கிறோமா? இல்ல மிஸ். படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்துதான் நாம முன்னிலைப்படுத்தி கூறுறோம். அடுத்தது நளினந்தானே. இந்த நளினந்தானே என்றதுல நாம ஒருத்தரை பார்த்து விழிக்கிற மாதிரி இருக்கிறதா? இல்ல மிஸ். படற்கையில் இருக்கிற ஒருவரை பார்த்து தான் விழிக்கணும். இதுல நளினந்தானே என்று சொல்றது இதுல ஒரு வினை வடிவமா இருக்குது. ஆனால் பாருங்க, பெண்ணே, பெண்ணே என்றதுல பிள்ளைகள் படற்கையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து விழிச்சு பெண்ணே என்று நாம சொல்லுவோம். எனவேதான் அந்த பெண் என்பதனுடைய ஈரெழுத்து பாருங்க, ஈரெழுத்துன்னா என்ன? கடைசி எழுத்து.
அதை நாங்க ஏகாரம் கொண்டு முடிக்கிறதால பாருங்க, இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஏகார ஈறு பெறுதல். இதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஏகார ஈறு பெறுதல். அதாவது பெண் என்ற எழுத்தை பார்த்தா, பெண் என்ற சொல்லல இறுதி எழுத்து எது பிள்ளைக? எது? இன்னா. அந்த இன்னோட அப்ப இந்த பெண் என்ற சொல்லின் ஈற்றன கடைசி என்ற அர்த்தம். ஈரெழுத்துடன் ஏகாரம், அதாவது ஏனே சேர்கின்றதால பெண்ணே என்று மாறுது. எனவேதான் இது விழிப்பொருள் தருது. இன்னும் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த 8ஆம் வேற்றுமையில் இருக்கக்கூடிய விழிப்பொருள் பிழைகள் 4 விதமாக அமையலாம். ஒன்று ஏகார ஈறுபெறுதல். சரியா? அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். பாருங்க, ஏகார ஈறுபெறுதல்னு சொன்னா ஒரு சொல்லினுடைய இறுதி எழுத்துடன் ஏ என்ற எழுத்து சேர்ந்து அது விழிப்பொருளை உணர்த்தும். பாருங்க, தந்தை. தந்தை என்ற சொல் எடுத்தால் இதோட இறுதி எழுத்து ஈற்றெழுத்துடன் ஏனா சேர்ந்து தந்தை ஏ என்று மாறுது. விளங்கினதா? எனவே இது ஒரு ஏகார ஈறுபெறுதல். இரண்டாவது வகை ஒன்று இருக்குது, ஈற்று இகரம் ஈகாரம் ஆகுது. எவ்வளவுல இருந்தெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எப்படி? ஈற்று இகரம் ஈகாரம் ஆகுது. அதாவது ஈற்று என்ற அர்த்தம் பிள்ளைகள் கடைசி. எனவேதான் ஒரு சொல் தந்தன்னு சொன்னா அதோட கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய ஈ என்றது ஈயாக மாறும். உதாரணமா பாருங்க, நான் எழுதுறேன் கமலி. இந்த கமலி என்ற சொல்லோட ஈற்றெழுத்து எது? லீ. லீ. அந்த லீ என்ன சொல்றது? இழ் சக ஈதான் லீ. எனவே இங்க இகரம் ஒன்று இருக்குது. இந்த இகரம் ஈகாரமாக மாறுமா இருந்தால் எப்படி? இந்த ஈற்றெழுத்தினுடைய இகரமானது ஈற்றெழுத்தா லீ. அப்ப இந்த இகரமானது ஈகாரமாக மாறுமண்டா பிள்ளைகள், இங்க ஈக்கு பதிலாக ஈகாரம் ஈ என்ன வரணும். அப்போ இல்லோட ஈ சென்றால் எதாக மாறும்? எப்படி மாறும்? லீயாக மாறும். நம்ம கமலி என்று சொல்றத கொஞ்சம் விழித்து எப்படி கூறுவான்? கமலி என்று கூறுவான் விழித்து. எனவேதான் இங்க இருக்கக்கூடிய இகரம் இந்த ஈகாரம் ஆகியிருக்குது. அப்போ இதுக்கு நாம சொல்லுவோம் ஈற்று இகரம் ஈகாரம் ஆகுது. கடைசியில் இருக்கக்கூடிய இகரம் ஈகாரமாக மாறுதலாக நாங்க சொல்லுவோம். இது இரண்டாவது வகை. முதலாவது எப்படி? ஏகார ஈறுபெறுதல். இரண்டாவது ஈற்று இகரம் ஈகாரம் ஆகுதல். மூணாவது இருக்குது பிள்ளைகள் ஈற்று அயல் திரிதல். இந்த மூணாவது மெத்தட் மூலமாகவும் ஒரு 8ஆம் வேற்றுமையில விழிப்பொருள் உணர்த்தப்படும். உதாரணமா பாருங்க, மக்கள் என்ற சொல் மக்காலாக மாறுது. இந்த மக்களை நாங்க விழிச்சு பேசும் பொழுது மக்கால் என்று நாம சொல்லுவோம். ஏன்? இங்க என்ன சேஞ்ச் நடந்ததுன்னு சொன்னா ஈற்று அயல் திரிஞ்சிருக்குது. சரி, ஈற்று என்ன பிள்ளைக? இறுதி எழுத்து. வெரி குட். இறுதி எழுத்து. சரி, இறுதி எழுத்து இங்க எது? இல்லன்னா இந்த இல்லுக்கு நாம சொன்னோம் ஈறுதி இருதல் என்று சொல்ல மாட்டோம். எப்படி நாம சொன்னோம்? ஈற்று அயல் திரிதல் தான் சொன்னோம். இந்த ஈற்றெழுத்தான கடைசி எழுத்தான இல்லன்னாக்கு அயல் இருக்கக்கூடிய எழுத்து யாரு? அந்த காணதான் பிள்ளைகள் திரிபடைஞ்சு மாற்றம் அடைஞ்சு காவாக மாறி இருக்குது. காதான் திரிபடைஞ்சு காவாக மாற்றி இருக்குது. எனவேதான் மக்கள் என்றதுல ஈற்றெழுத்தான இல்லன்னாக்கு அயல் எழுத்தா இருக்கக்கூடிய காணா திரிபடைஞ்சதால மாற்றம் அடைஞ்சு காணாவாக மாறினதால இங்கு விழிப்பொருளை உணர்த்துது. பாருங்க, மக்கள் என்று சொல்றத நாங்க மக்கால் என்று கதைக்கிறேன். அவ மக்கால் என்ற மூலமாக அந்த மக்களை விழித்து காட்டுது. எனவேதான் இங்கு விழித்து காட்டுறது எப்படி? ஈற்றெழுத்தினுடைய அயல் எழுத்து திரிபடைவதன் மூலமாகத்தான் இங்கு விழிப்பொருளை உணர்த்துனது. சரியா? அடுத்த வடிவம் ஒன்று இருக்குது பிள்ளைகள், ஐயீற்று பெயர்கள் ஆய் விகுதி பெறுதல். உதாரணமா பாருங்க, உதாரணம் எழுதி கொள்ளுங்க. அன்னை என்ற சொல்ல நம்ம அண்ணா என்று கதைக்கிறோம். இது பழந்தமிழ் இருந்தது, தற்காலத்தில் இல்லையா? நாரை என்று சொல்றது நாராய். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று நம்ம சொல்லலாம் தானே. அப்போ இங்க என்ன நடக்குது என்றால் ஐயீற்று பெயர்கள் ஆய் விகுதி பெறுதலாம். அதாவது ஈற்று என்ன அர்த்தம்? ஈற்றண்டா இறுதி. இங்க அன்னை என்ற சொல்லுல ஐ என்ற எழுத்து இறுதியா இருக்குதா இல்லையா? பாருங்க, ஐதான் அன்னை. ஓமா இல்லையா?
ஓ ஓ டீச்சர். மிஸ். எனவே இங்கு ஐ என்ற எழுத்து இறுதியாக கொண்டிருக்குது என்றதால இந்த அன்னை என்ற பெயர் சொல்ல நாம ஐ ஈற்று பெயர் என்று சொல்லுவோம். எப்படி? அன்னை என்ற சொல்லில் ஐ என்ற எழுத்து இறுதியாக இருக்கின்றதால ஈற்றாக இருக்கிறதால இந்த அன்னை என்ற சொல்லுக்கு நாம சொல்லுவோம் ஐ ஈற்று பெயர்கள் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப என்ன நடக்குதுன்றால் இந்த ஐ என்ற எழுத்தை கடைசியாக கொண்ட சொற்கள் என்ன நடக்கும் என்றால் ஆய் எழுத்தாக மாறும். ஆயாக மாறும். இப்படி இங்கு நெய்ல முடிஞ்சது இங்க நாயாக மாறும். அதாவது ஐக்கு பதிலாக ஆய் விகுதி வந்துடுவாரு. அப்ப என்றதோட ஆய் சேர்த்தால் எப்படி மாறும்? நாயாக மாறும். எனவேதான் இங்குள்ள நெய் என்பது இங்கு நாயாக மாறிட்டு. எனவேதான் அன்னை என்று சொல்றது சாதாரண வடிவம். அதை நாங்க அண்ணா என்று இழைத்து சொல்லும் போது அது ஒரு விழிப்பொருளாக விழித்து கதைக்கிற மாதிரி இருக்குது. அதற்கான காரணம் இந்த பெயர் சொல்லினுடைய கடைசி எழுத்தான ஐ என்றது ஆயாக மாறினதால இங்கு விழிப்பொருளை உணர்த்தி இருக்குது. சரியா? இந்த 4 விஷயத்தையும் கட்டாயம் எழுதி கொள்ளுங்க. ஒன்று ஈகார ஈறுபெறுதல், அடுத்தது ஈற்று இகரம் ஈகாரமாகுதல், 3வது ஈற்று அயல் திரிதல், 4வது என்ன? ஐயற்று பெயர்கள் ஆய்விகுதி பெறுதல். வெரி குட். ஐயற்று பெயர்கள் ஆய்வுகுதி பெறுதல். உதாரணமா பாருங்க, நாரை என்ற சொல்லுல ஐ என்ன இருக்குது பாருங்க, விருசக ஐதான் ரை. இந்த நாரை என்றது விழித்து நாங்க கதைக்கும் போது நாரா என்று மாறுது. பாருங்க, நாராயில் இருக்கிறது இது விருசக ஆய். அப்ப ஐக்கு பதிலாக ஆய் வந்ததால இங்கு நாரை என்ற சொல் நாரா என்பதாக மாறி விழிப்பொருளை உணர்த்துது. சரியா? 8ஆம் வகுப்பு படிச்சீங்கன்னு சொன்னா இந்த 4 விஷயமும் கட்டாயம் படிச்சிருக்கணும். இருக்குது. கட்டாயம் 8ஆம் வகுப்பினுடைய கேள்வி செய்யணுமா இருந்தா நீங்க இந்த 4 விஷயத்தையும் படிக்கணும். அபிநய நோட் பண்ணி கொள்ளுங்களா? லாஸ்டா சொன்ன 4 விஷயத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. 8ஆம் வகுப்பினுடைய விழிப்பொருள் உருவாகிறது 4 மெத்தட்ல. ஒன்று ஈற்றுகரம் ஈகாரமாகுதல், அது ஒரு மெத்தட். அதுதான் மகன் என்றது மகனே என்று மாறுது. சரியா? அடுத்தது ஈற்று அயல் திரிதல், மக்கள் என்று சொல்றது மக்காலாக மாறுது. அடுத்தது ஐயீற்று பெயர்கள் ஆய் விகுதி பெறுதல், அன்னை என்று சொன்னது அன்னாயாக மாறுது. அடுத்தது ஈற்று இகரம் ஈகாரம் ஆகுதல், கமலி என்றது கமலி என்று மாறுது. சரியா? இந்த 4 வகை நம்புகள் 8ஆம் வேற்றுமைக்குரிய விழிப்பொருளை உணர்த்துற வடிவமாக மெத்தட்ஸாக இருக்கு. சரியா? ஓகே. அப்ப நான் 10 கேள்விகள் பார்த்துட்டேன். அடுத்த 10ஐயும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? என்ன